வல்லரசுக்கே சவால் விடும் ஈரான். இது அமெரிக்காவின் வீழ்ச்சியா? ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் இன்று உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா நினைத்தது போல இது ஒரு சில நாட்களில் முடியப்போகும் யுத்தம் அல்ல. இது வெறும் ஏவுகணை தாக்குதல் மட்டுமல்ல, உலக அரசியலின் அதிகாரப் போர். ஈரானின் தொழில்நுட்பமும் அவர்களின் நிலப்பரப்பும் அமெரிக்காவை ஒரு நீண்ட கால பொறிக்குள் தள்ளியிருக்கிறதா? உலகின் மொத்த எண்ணெய் தேவையில் 20% அதிகமானவை இந்த ஹார்முஸ் ஜலசந்தி, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் வழியாகவே செல்கின்றன. ஈரான் இந்த பாதையை மூடுவது என்பது உலக பொருளாதாரத்தின் பிரேக்கை அழுத்துவதற்கு சமம். எண்ணெய் கப்பல்கள் மீதான தாக்குதல் மூலம் அமெரிக்காவின் நட்பு நாடுகளான ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளுக்கு ஈரான் அழுத்தம் கொடுக்கிறது. இதுதான் ஈரானின் ஆற்றல் அரசியல் ஆயுதம். மேற்கத்திய நாடுகள் பெரும்பாலும் தவறிழைக்கும் இடம் இதுதான். ஈரானின் உயர்மட்ட தலைவர்களை கொல்வதன் மூலம் அவர்களை பயமுறுத்தலாம் என்று அமெரிக்கா நினைத்தது. ஆனால் ஈரானியர்களின் தியாக கலாச்சாரம் அவர்களை பயப்பட வைக்கவில்லை. மாறாக அவர்களை ஒன்றாக இணைத்திருக்கிறது. ஒரு பொதுவான சவாலின் போது அனைத்து வேறுபாடுகளையும் மறந்து ஒன்றிணையும் ஈரானியர்களின் மன உறுதி நவீன ஆயுதங்களை விட வலிமையானது. உக்ரைன் போரினால் அமெரிக்காவின் ஆயுதக் கிடங்குகள் ஏற்கனவே கணிசமாக குறைந்திருக்கின்றன. அமெரிக்காவால் ஒரு தீவிரமான போரை சில வாரங்கள் மட்டுமே முழு பலத்துடன் நடத்த முடியும். ஆனால் 40 ஆண்டு கால பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலும் ஈரான் தனது சொந்த ஆயுதத் தொழிற்சாலைகளை வளர்த்தெடுத்துள்ளது. அமெரிக்காவை சோர்வடையச் செய்து காலத்தை கடத்துவதே ஈரானின் முக்கிய தந்திரம். தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்தாலும் போரின் வெற்றி என்பது வளங்களை சரியாக நிர்வகிப்பதிலும் மக்களின் மன உறுதியிலுமே தங்கியிருக்கிறது. அமெரிக்கா இப்போது ஒரு மீள முடியாத பொறியில் சிக்கியிருக்கிறதா? இது அமெரிக்காவின் உலக ஆதிக்கத்தின் முடிவா அல்லது ஒரு தற்காலிக பின்னடைவா? இந்த மோதல் உலகளாவிய பொருளாதார நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஈரானின் இந்த எதிர்முனை தாக்குதல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள்.